டெய்லி நமக்கு தான் ஒரு யோசனையாக போகுமா, என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து வாசலில் மீனுன்னு போயிட்டு இருந்துச்சு. மீன் அப்பாடி இன்றைக்கி மீன் குழம்பு வைப்போம்னு சொல்லிட்டு போய் அவங்கள்ட்ட போய் மீன் 50 ரூபாய்க்கு கொடுங்கம்மா. உங்கள் ஊர்லலாம் 50 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா என்னன்னு தெரிலங்க, ஆனால் எங்கள் ஊரில் கொடுப்பாங்க. என்ன மீன் கேட்டேன், பாறை மீனுன்னு சொன்னாங்க. சரி கொடுங்க 50 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு சரி இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மீனை கழுவிட்டு வந்து எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி வடகம் போட்டு தாளித்து வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றி இன்றைக்கி காய் என்ன இருக்குதுன்னு பார்த்தா கத்திரிக்காய் தான் இருந்துச்சு. சரி கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைப்போம்னு சொல்லிட்டு அதில் ஏதாச்சும் மீன் குழம்புல ஏதாச்சும் போட்டால் தானே ஒன்று மாங்காய் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டால் தானே நல்லாயிருக்கும். அதனால் சரின்ட்டு கத்திரிக்காய் இருந்துச்சு, கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுட்டு சரி அதுக்குள்ளே தேங்காய் ஊற்றிடுவோம்னு சொல்லிட்டு தேங்காய் அரைச்சிட்டு வந்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சேங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மீன் எடுத்து போடுங்க. மீன் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதில் கருவேப்பிலை மேலே தூக்கலாம், இல்லாட்டி கொத்தமல்லி தூக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு செஞ்சிங்கன்னா சுவையான பாறை மீன் குழம்பு ரெடி. யூஸ்வலாக எல்லோரும் மீன் குழம்பு வைக்கிற மாதிரி தாங்க, நானும் டிஃப்ரெண்ட்டெல்லாம் வைக்கல, நார்மலாக எப்போதும் போல் தான். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.